அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். நாளைக்கு நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. எல்லோரும் பதட்டப்படாமல் நல்லா எழுதுங்க. வெற்றி நமது. நம்ம 100 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான பலன் நாளைக்கு ஒரு 3 மணி நேரத்தில் இருக்குது. அதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க. வெற்றி நமது. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் ஆர்சிசியின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக எழுதுங்க. இந்த ஒரு 100 வினாக்களை ஒரே ஐடியா பார்த்துடலாம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழுக்கு கதி எனப்படுவது கம்பராமாயணம், திருக்குறள். அடுத்த வினா, நீதி நூல்களில் சிறியது இன்னா 40. அடுத்தது, நீதி நூல்களில் பெரியது கார் 40. வித்தை என்பதன் பொருள் கல்வி. அடுத்த வினா, கரையான் எத்தனை அறிவுனா 3 அறிவு கொண்டது. பறவை 5 அறிவு கொண்டது. 7வது வினா, தோமரு காதைங்கிறது கம்பராமாயணம். அடுத்த வினா, என்றுமுல தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர். 9வது வினா, கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை 96. அடுத்த வினா, 8 தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். அடுத்த வினா, அவ்வை என்பதன் பொருள் எம் அக்கால். அடுத்த வினா, இரும்பு கடலை என்ற பெயர் கொண்ட நூல் 1810. 13வது வினா, புறநானூற்றில் கூறப்படாத திணை உளிங்கை திணை. வஞ்சி நெடுப்பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. 16வது வினா, சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பெரும்பாலாற்றுப்படை. அடுத்த வினா, மாகால் என்பதன் பொருள் பெருங்காற்று. அடுத்த வினா, களவியல் பாட்டுனா குறிஞ்சி பாட்டு. அடுத்தது, புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் 65 துறைகள். அடுத்த வினா, மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம். சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் குண்டலகேசி. 21வது வினா, குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் நீலகேசி. அடுத்தது, தமிழின் 2வது தேசிய காப்பியம் பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். கோழி என்பதன் பொருள் அரசமரம். அடுத்தது, தமிழ் செய்யுள் கலம்பகம் நூல் ஆசிரியர் ஜி போப். தில்லைக்கு பொன் வேய்ந்தவன் யார்னா முதல் பராந்தகன். அடுத்தது, குட்டி திருவாசகம் திருக்கருவை 18 தமிழ் தாய்க்கு கோயில் காரைக்குடி. 29வது வினா, குமரிக்கண்ட வலிப்பு என்பதன் பொருள் வலிப்பு நோய். குமரிக்கண்ட வலிப்புனா எதை சொல்லுவாங்கன்னா கற்றாழை சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடலின் தந்தை ஜேக்கப் கிரீம்ஸ். உலக புவினால் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் 22. பயோடீசல்னா அது ஜெட்ரோப்பா. அடுத்தது, மிகச்சிறிய மலர் கொண்ட தாவரம் உல்ஃபியா மைக்கோரஸ் கோபிகா. அடுத்தது, யானையின் தந்தம் மாறி அமைந்த வெட்டு பற்கள். அடுத்த வினா, இரத்த முறையை தடுப்பது ஹெபாரின். 36வது வினா, ஹைட்ரஜன் குண்டின் அடிப்படை தத்துவம் உட்கரு இணைதல். மக்களவையின் பாதுகாவலன் யாருன்னா சபாநாயகர். 5ஆம் வேதம் எதுனா ஆயுர்வேதம். இந்தியாவின் கிளி அமீர் குஸ்ரு. ஏழை மக்களின் பசு வெள்ளையாடு. அடுத்தது, பனிபந்து எதுனா புளூட்டோ. உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீஃப். காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி. டாட் என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் காச நோய். தற்கொலை பை எதுனா லைசோசோம். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து பென்சிலின். கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 1.5. 42வது வினா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. அடுத்தது, இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன். அடுத்தது, மெக்காலே கல்வி அறிக்கை 1835. இந்திய இருப்பு பாதையின் தந்தை டெல்ஹவுசி பிரபு. காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு 1915 ஜனவரி 9. கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் கர்சன் பிரபு. அடுத்தது, வேல் சிறுவரசர் இந்தியா வந்த ஆண்டு 1921. வேல் சிறுவரசர் சென்னை வந்த ஆண்டு 1922. ரெண்டுமே முக்கியம், நல்லா பார்த்துங்க. அடுத்தது, முதல் தனிநபர் சத்தியாகிரகி வினோபாவை. 2ஆம் அசோகர் கனிஷ்கர். அடுத்தது, இந்தியாவின் நேரம் +5:30 GMT. அடுத்தது, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம். தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. லீப் வருடம் மொத்தம் 365 நாட்கள்.
இரத்த கொடையாளி யாருன்னா ஓ வகை. அடுத்தது கண்ணாடியை அரிக்கும் அமிலம் வந்து ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எதிர் சவுடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்லுவாங்க. மலை எலி என அழைக்கப்படுபவர் சிவாஜி. இந்திய பணக்குறையை உருவாக்கியவர் உதயகுமார். தங்கப் புரட்சி வந்து தேன் உற்பத்தி. புதிய பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். ஜன்தன் திட்டம் வந்து ஏழை மக்களுக்கு 1 லட்சம் காப்பீடு. அடுத்தது 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட வருடம் வந்து 1969. அடுத்தது மகிழா வங்கி வந்து 2013 நவம்பர் 19 நிறுவப்பட்டது. தமிழ்நாடு பரப்பளவில் 11வது மாநிலம். அடுத்த வினா, ஜவ்வாது மலை எங்கே இருக்குன்னா வேலூர். பச்சை மலை எங்கே இருக்குன்னா பெரம்பலூர். கொல்லிமலை எங்கே இருக்குன்னா நாமக்கல். அடுத்தது திட்டமிடப்பட்ட மரம் வளர்ப்பு வந்து சில்விகல்ச்சர். தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஒடிசாவின் துயரம் மகாநதி. இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டம் வந்து கட்ச். அடுத்தது பீகாரின் காந்தி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பஞ்சாப் சிங்கம் யாருன்னா லாலா லஜபதி ராய். காந்த தூண்டல் அலகு வந்து டெஸ்லா. மலட்டுத்தன்மை காரணமான வைட்டமின் இ. அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். அணு உலையை கண்டுபிடித்தவர் என்ரிகா ஃபெர்மி. நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்தவர் டி புஷ்னல். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். அடுத்த வினா, இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா பெங்களூர். மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் நாக்பூர். தும்பா ராக்கெட் ஏவுதளம் வந்து திருவனந்தபுரம் கேரளா. இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையம் வந்து மும்பை. மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் வந்து தன்பாத் ஜார்க்கண்ட். குல்சாரிலால் நந்தா சமாதி பெயர் வந்து நாராய் காட். இதே வந்து மொராஜ் தேசாய் சமாதி பெயர் வந்து அபாய் காட். நேரோட சமாதி பெயர் வந்து சாந்திவனம். இந்திரா காந்தி சமாதி பெயர் வந்து சக்திஸ்தல். ராஜீவ்காந்தி சமாதி பெயர் வந்து வீர்பூமி. லால் பகதூர் சாஸ்திரி சமாதி பெயர் வந்து விஜய் காட். சரண் சிங்கின் சமாதி பெயர் வந்து கிசான் காட். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.